சரி சரி சிக்ஷாவளி சொல்லுவியா? भाग्यलक्ष्मी उभयतमां देवराजी धीमहि वधू जय विजयी बाबा अखिलांड कोटि ब्रह्मांड नायक वरवर मुनि जय विजयी बाबा नायंडे नायंडे பெருமாள் ஜெயா விஜயி பாபா பத்மதார அரபாடு தங்கதார வட்படார வட்டார் ஐந்தருளாம் விளையாட்டு ஓரியம் கொண்டு என்னை உருவாமே என்னை மனம் கொண்டு திங்களை வாழ் நிறைந்த நல்லவர்களானே நாராயணாராய் கண்டுகளோடு சிவியில் பட்டயங்கள் விடுத்திட்டால் என்னை திரட்டி விழுங்குவார்கள் இந்த வாமியச்சரிகை இருப்பிடம் வைகுந்தம் மாதவன் பரப்பிடம் மாயனை கண்டன் அவலம் உணர்வான் இருப்பிடம் மாயனை நம்மால் விதம்பில்
संवर्धय श्रीरङ्गस्य वरप्रभावजनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुलीनवसन्मने श्रीरङ्गवाद मामुनिवन्वाड्य अस्तु श्रीस्तकस्तुरे वासनावासितोरिशेषिहस्तिनाथाय देवराजाय मङ्गलम् कमलाकुजगस्तूरि कर्कुमाङ्गदवक्षते यादवाद्रिनिव सम्बत्पुत्राय मङ्गलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्रात्मने हीरङ्गवादिने पूजा ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாயி தாழ்வார் தான் குரணத்தான் வாயி மெய்வாய் ஒழிய அவர்களுடைய அவர்தான் வாயி செய்யமன நந்தனே என்று லட்சுமிநரசிம்ம சுவாமிகள் நங்கநல்லூர் ராமாஜாயன் மக வரமணி மக. என்னவென்றால் இன்னைக்கு மாசி மூலம் மலவாள மாமனிகளுக்கு திருநட்சத்திரம், மாச திருநட்சத்திரம். நங்கநல்லூரில் ஒரு மலவாள மாமணி, காஞ்சிபுரம் மலவாள மாமணி நங்கநல்லூரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் எப்படி மலவாள மாமணி கொண்டாடப்படுகிறார்களோ அதே மாதிரி இந்த சுவாமி மலவாள மாமி நங்கநல்லூரையும் காஞ்சி மலவாள மாமணி கொண்டாடப்படி இங்கும் கொண்டாடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாமணிகள் பெருமாள்கிட்டேந்து மரியாதை மங்களாசாசனமாகி மாமணிகள் திருப்பி சன்னதிக்கு ஏழுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த மலவாழ்வாதி மூலம் மட்டும் சிறப்பாக ஆச்சாரியனுக்கு கொண்டாடப்படுகிறது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆச்சாரியன் என்பவர் முதல்ல பெருமாளை காட்டி கொடுப்பவர். பெருமாளை காட்டிக் கொடுப்பவர் ஆச்சாரியன். ஆச்சாரியனை பற்றி கொண்டுதான் பகவானை பற்றி கொள்ளணும். ஆச்சாரியனுக்கு ஏற்றம், அதுக்கப்புறம் பகவான் ஆச்சாரியன் சொல்றதை கேட்டு நமக்கு மோட்சம் அளிக்கிறார். இவருக்கு கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்க கூடாது என்பதை ஆச்சாரியன் தான் நியமிக்கிறார். மலவாள மாமணி யாரும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியல. மலவாள மாமணிகள் ராமானுஜரோட மறு அவதாரம் தான் மலவாள மாமணி. மாமணிகள் பொய்யில்லாத மலவாள மாமணின்னு சொல்றது. மலவாள மாமணி எதி, ராமானுஜரும் எதி, ரெண்டு பேருமே ஆதிசேஷ ரூபம். ராமானுஜர் மாமணிகளுக்கு ஆதிசேஷ பரிவண்டம் கொடுத்ததுனால மாமணிகளுக்கு ஏற்றம். மாமணிகளுக்கு ராமானுஜர் ஆதிசேஷனை ஆசனமாக கொடுத்தார். அதனால ராமானுஜர் மரட்டான மலபால மாமணி ஆதிசேஷ ரூபமாக எழுந்தொழி அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேவை சாதிக்கிறார். யார் வேணாலும் மலபால மாமணி வந்து சேவிக்கலாம். என்னவென்றால் சர்ப்பதோஷம் உடையவர்கள் மலபால மாமணிகளுக்கு பால் வாங்கி திருமணம் அபிஷேகத்தின் போது பால் வாங்கி கொடுத்தால் சர்ப்பதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். கல்யாண தடை, வேலை கிடைக்கல, மன நிம்மதி, வியாதி எல்லாம் தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நங்கநல்லூரில் காஞ்சி மலவாள மாமணி என்ன விசேஷம்னா, இங்க பெருமாள் வாக்கு சொல்லும் பெருமாள் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதியில் கோலாகல லட்சுமி சுவாமி வாக்கு சொல்லும் பெருமாளா ஏற்றிருக்கிறால இங்க இந்த மலவாள மாமணிக்கு பால் திருமஞ்சனம் யார் பண்ணாலும் சர்ப்பதோஷங்கள் கல்யாண தடை நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மலவாள மாமணி என்பவர்
ஆச்சாரிய புருஷனாக எத்தியாக ஜீயராக ஏண்டொழி, அதாவது 74 சிம்மாசனத்தில் அவர் ஒரு சிம்மாசனமாக எழுந்தொழி சேவை சாதிக்கிறார். அவர்கிட்ட 8 திகங்கள் பரனாக இருந்தார். அதில் காஞ்சி பட்டர் பிரான் என்பவர், அவரோட வம்சத்தை சேர்ந்தவர் தான் நாங்கோ. சஷ்டி பரவஸ்து வம்சம். அந்த சக்தி பரவஸ்து வம்சம், சக்தி பரவஸ்து வம்சத்துக்குரிய எம்பெருமான் சன்னதி. அதில் மலவாள மாமுனி ஏந்தொழி சேவை சாதிக்கிறார். ஒரு 4 மாதத்துக்கு முன்ன பிரதிஷ்டை ஹோமம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அன்னையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதமும் மூல நட்சத்திரம் போது மாவினிகள் திருமஞ்சனம், வேத கோஷமும் திவ்ய பிரபந்த கோஷமும் ஒலிக்க நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோலாகல லட்சுமண சுவாமி சன்னதியில் காஞ்சி மாமுனிகள்கிட்ட வேண்டிண்டா நடக்காத காரியங்கள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நோய்கள், கல்யாண தடை, வேலை 3க்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சாரியன் அனுகிரகம் பண்றார். மிச்செல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இல்லை, அதுக்கும் கொடுக்குறார். இது மெயினாக ஒரு கோடிட்டு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். அதனால பிரதி மாதமும் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு அவரால் முடிஞ்ச பால் வாங்கி கொடுத்து அவருக்கு திருமஞ்சனத்துக்கு அந்த பாலை எந்த சன்னதியிலுமே திருமஞ்சன பால் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த சன்னதியில் மட்டும் திருமஞ்சன பால் வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி ராமாதாயமா, ஸ்ரீமதி வரவணியமா. ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.